கோவையில் இன்று திறக்கப்பட உள்ள செம்மொழி பூங்காவில் 23 வகையான தோட்டங்கள், செயற்கை நீர்வீழ்ச்சி, மாற்றுத்திறனாளிகள் விளையாட தனித்திடல் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். கோவை மாநகரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. சென்னை மட்டுமல்ல, கோவை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் பூங்காவிற்கு சென்று பொழுதுபோக்குவதற்கும் தங்களுடைய அந்த காலை நேர நடைபயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏற்ற முறையிலும் பல்வேறு புதிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலும் அந்த பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. அதன்படிதான் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கக்கூடிய அந்த கோவை செம்மொழி பூங்கா என்பது பல்வேறு வகையான சிறப்பம்சங்களுடன் அமைந்திருக்கின்றது. இதிலே 23 வகையான தோட்டங்கள் அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 14,000 சதுர அடி பரப்பளவில் அந்த விளையாட்டு திடல் மட்டுமே அமைந்திருக்கின்றது. இந்த கோவை செம்மொழி பூங்காவிலே செம்மொழி வனம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். மூலிகை தோட்டம் என்பதை உருவாக்கி இருக்கின்றார்கள். மகரந்த தோட்டம் என்பதை உருவாக்கி இருக்கின்றார்கள். மொத்தமாக 23 வகையான தோட்டங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களில் எப்படி சங்க இலக்கியங்களை நினைவு கூறக்கூடிய பெயர்கள் எல்லாம் விடப்பட்டிருக்குமோ, அது போன்ற சங்க இலக்கிய தாவரங்களை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ, அதே போன்றுதான் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செண்பக மரம், கல் இலவு மரம் என்று சொல்லப்படக்கூடிய மரம், மிளகு மரம் போன்ற சங்க இலக்கிய மலர்களை கொண்ட மரங்களையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை இந்த கோவை செம்மொழி பூங்காவிலும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். 2000க்கும் மேற்பட்ட வகையான ரோஜா செடிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறு வகையில் அந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய அடித்தள பகுதியில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய விதமாக கோவை செம்மொழி பூங்காவில் இருக்கக்கூடிய ரோஜா பூ மலர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000 வகையிலான மலர்கள் இருக்கும் என்ற தகவலை தோட்டக்கலை துறையினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். கோவை செம்மொழி பூங்கா வளாகத்திலே கடையேழு வள்ளர்களுடைய கற்சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாரி, வல்வில் ஓரி, திருமுடிக்காரி, அரியமான், நெடுமான், அஞ்சி, ஆய்நெல்லி, பேகன் என்று கடையேழு வள்ளர்களுடைய அந்த சிறப்புகளை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலான கற்சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திறந்தவெளி அரங்கம் இருக்கின்றது. அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளர்களுக்கு தங்குவதற்கென்று உள்ளே பிரத்யேக அறைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு உணவகம் தனியாக இருக்கின்றது. செயற்கையான அருவிகளுடன் கூடிய ஒரு பூங்காவாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பொதுமக்கள் வரும் பொழுது பூங்காவை சுற்றி பார்ப்பது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை பார்வையிட்டு, பல்வேறு வகையான பூக்களை பார்வையிட்டு, சங்க இலக்கிய தாவரங்களை பார்வையிட்டு, அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட அந்த அருவிகளை போன்று உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகளையும் பார்வையிடக்கூடிய வகையிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அதை திறந்து வைக்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலான பல்வேறு உடற்பயிற்சி கருவிகளும் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அதன்படி திறந்தவெளி உடற்பயிற்சி கூடமாக அமைத்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உலகத்தரத்திலே ஒரு உடற்பயிற்சி கூடம் என்ற அடிப்படையிலே இந்த கோவை மாநகர மக்களுக்கு, இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையிலான திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கே வரக்கூடிய பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஏற்ற, வயதானவர்களும் கூட சில உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற முறையிலான அந்த சக்கரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய உடற்பயிற்சி கருவிகளை பார்க்க முடிகின்றது. கோவை செம்மொழி பூங்காவிலே குழந்தைகள் விளையாடுவதற்கென்று 14,000 சதுர அடி பரப்பிலே விளையாட்டு திடல் இருக்கின்றது. இதில் குழந்தைகள் நிறைய விளையாட முடியும். அந்த ஸ்கேட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான ஒரு வகையான விளையாட்டு உட்பட பல்வேறு வகையிலான விளையாட்டுகளை விளையாடக்கூடிய விதமாக அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ராட்டினம் போன்ற கருவிகள் இருக்கின்றன. சறுக்கு விளையாட்டுகளை குழந்தைகள் விளையாடுவதற்கான அந்த கூடங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறு வகையிலும் குழந்தைகள் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் விளையாடக்கூடிய அளவிற்கு அங்கே தனிப்பட்ட முறையிலே குழந்தைகளுக்கான பிரத்யேக விளையாட்டு கூடமும் கூட அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் விளையாடுவதற்காக அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக பெறப்பட்ட பரிந்துரைகள் அடிப்படையிலே என்னென்ன மாதிரியான கருவிகளை இடம்பெற செய்யலாம் என்று யோசித்து தமிழ்நாடு அரசின் சார்பிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விளையாட்டு கருவிகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூங்காவாக இந்த பூங்காவை அமைத்திருக்கின்றார்கள். எனவே மழலையர் தொடங்கி வயோதிகர்கள் வரை அனைவரும் வந்து பார்வையிட்டு பலனடையக்கூடிய விதமாக இளைஞர்களும் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலான பல்வேறு விதமான கருவிகளோடு இந்த பூங்கா அமைந்திருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.